குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறமா நான் இப்போ ஒரு ஃபுல் டே vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த 4-5 டேஸாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 பக்கமாக நான் எழுந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். கேரட் ரைஸ் தான் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் எழுந்திரிச்சு கேரட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை எழுப்பலான்னு போகும்போது அவளுக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுமா, எனக்கு எழுந்திரிக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டா. ஸோ ஓகே, லீவ் போடுறீங்கனால முடியாதுமா, எனக்கு வந்து சாட்டர்டே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது ஸ்கூலில், நான் என்னால் போய் தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டா. ஸோ அப்போ போகிறதா தான் எழுந்திரிச்சு கிளம்பிட்டினா அதுவும் முடியல. ஸோ தலையும் வலிக்குதுன்றா. ஸோ என்ன பண்ணுறது? சபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் வந்து தங்கச்சி ஹஸ்பண்டு தங்கச்சி பசங்க 2 பேரும் வந்து மலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி கட்டுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். ஸோ அந்த வேண்டுதல் செய்யறதுக்காக நானும் போகிறேங்க. ஸோ காலையில் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு நேராக அங்கேருந்து நேராக நம்ம கோயிலுக்கு போயிருக்கலான்னு சொல்லிட்டா. ஸோ நான் கிடைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது இவ அப்படி பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவர் பார்த்து ஒரு ஆஃப் டேப்லெட், அதாவது பேராசிட்டமால் எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டு ஒரு 1/2 hourலேயே சரி பண்ணிவிட்டு இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன்னு கிளம்பிட்டா. ஸோ ஓகே கிடக்குன்னு அவளுக்கு கேரட் ரைஸ் பேக் பண்ணிவிட்டு பிரேக்குக்கு வந்து நான் அங்கேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஸோ விட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. லஞ்சில் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஏன்னா நம்ம லஞ்சில் தங்கச்சி வீட்டில் பார்த்துப்பேன், நான் ஒருத்தி தான். ஸோ பாப்பாவுக்கு கேரட் ரைஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் மிக்சர் தொட்டுக்க வச்சு அவளுக்கு அனுப்பிவிட்டு அவள் எப்படி 5:30க்கு தான் வருவாள். அதுக்குள்ள நான் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு நானும் கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆச்சு. எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யல, அப்படி அப்படியே போட்டு விட்டுட்டேன். சும்மா வீட்டை மேலோட்டமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். பாத்திரம்லாம் ஒரு 2-3 பாத்திரம் தான் இருக்குது, அப்படியே போட்டாச்சு. ஸோ இல்லை நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போகலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபுல் டே vlog தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கேரட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மதியம் லஞ்ச் வந்து நான் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டோம். ஸோ இவளுக்கு ஒருத்திக்காக தானே கேரட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவே பாப்பாவுக்கு வந்து கேரட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ஒரு 4 கேரட் நல்லா திருப்பி போட்டு சூப்பர் கேரட் ரைஸ் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி போகிறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன், ஏன்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்குதுமான்னு சொன்னால். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 7:30 பக்கம் டக்குன்னு எழுந்திரிச்சு இல்லாமல் நான் கிளம்பி ஆகணும், நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் டான்ஸில் இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவளுக்கு லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். கேரட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மிக்சர் வச்சுட்டு ஸோ ஓகே அதே போதும்ட்டா. மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் கிரேவி இருந்தது. ஸோ அதையும் வச்சு கொடுத்து சாப்பிட்டு அவள் கிளம்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் கிளம்பி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து இங்கே மெயினில் போய் இங்கே ரோட்டில் இருந்தால் இங்கேருந்து ஆட்டோ வரும். நேராக ஆட்டோ பிடிச்சி போய் சித்தூர் பஸ் போயிருந்தா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் வருது. 1ஆம் நம்பர் பஸ்ஸில் இருந்தாவே நேராக போயிடலாம். தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகலான்னு இப்போ பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே கட்டிட்டாங்கன்னா ஓகே, நான் கட்ட பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். பட் அவருக்கு லேட் ஆச்சுன்னா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. இப்போ போனால் தான் தெரியும். லேட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தான் என் தங்கச்சி வீடு. இப்போ தான் உள்ளே வந்தேன் நான். இது பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி பையன் ஓம் பிரகாஷ். இவர் தான் மாலை போட்டிருக்காரு. தங்கச்சி போட்டிருக்கிறா. அவள் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கிறா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு செஞ்சோடனே உள்ளே போய் கிச்சனில் கதவு சாத்திக்கிட்டா, என்னை எடுக்காதடின்னு. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியோட பூஜை ரூம். இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு பார்க்கல. கல்லா ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் என் தங்கச்சி பையன். ஸோ மாலை போட்டிருக்காதனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கன்னி பூஜைக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு கோயிலுக்கு அங்கே கொண்டு போயிட்டு சாமிக்கு சாப்பாடு கொடுத்து அப்படி நாங்களும் சாப்பிட்றதுக்கு தங்கச்சி வீட்டில் தங்கச்சி ரெடி பண்ணியிருக்கா. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் கேபேஜ் பொரியல், அப்புறம் வடை, ரசம், சாம்பார், வாழைக்காய் பொரியல், பாயாசம், அப்பளம் எல்லாம் ஒருத்தியே பண்ணிட்டா. இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வர முடியல, சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அங்கேருந்து வரத்துக்கு முடியல. ஸோ அவள் ஒருத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டா. நானும் வந்தேன், பட் அவளே முடிச்சிட்டா எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் நைட் ஆகிடும் பொழுது முடிச்சுட்டு நானும் பாப்பாவை கிளம்பிடுவோம். ஸோ போய் நான் இப்போ பாப்பா கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரணும். ஸோ பார்த்திங்கன்னா அவள் எல்லாமே அவளே ப்ரிப்பேர் பண்ணாள்.
நல்லபடி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, கட்டும் கட்டியாச்சு. போன வருஷம் வந்து என் பையனுக்காக வேண்டியிருந்தேன். ஸோ பையன் வந்து நல்லபடி காலேஜ் போய் சேரணும், அவன் நினச்சபடி படிக்கணும்னு வேண்டியிருந்தேன். அதேமாதிரி வேண்டுதல் நிறைவேறிச்சு. அவனை போய் நல்லபடி காலேஜ் சேர்ந்துட்டு நல்லபடி படிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றிற்கு விதமாக நான் வந்து நெய்த்தேங்காய் நற்பறேன்னு வேண்டியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லபடி வந்து நிறைவேற்றி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையில் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்கும் நல்ல பசி. ஸோ ரவுண்டாக உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு தங்கச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட நான் லாஸ்ட்டாக நான் சாப்பிட்றேன்னு அவள் பரிமாறிட்டு இருந்தா. ஸோ அவள் செஞ்சு கொண்டு வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டு போகலாமா அப்புறமா போகலாமான்னு சொல்லிட்டா பாப்பா. ஸோ பாப்பா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் விளையாட விட்டுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 பக்கமாக எனக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக இந்த டே கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.